நம்பிக்கையாவுமே இழந்தாலும் வியாதியின் வேதனை பெருகினாலும் மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும் வியாதியின் வேதனை பெருகினாலும் மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும் மீண்டும் எழுப்பிடுவே பலன் கொடுத்திடுவே உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவே மீண்டும் எழுப்பிடுவே பலன் கொடுத்திடுவே உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவே. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும் நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும் என் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர் என்னை மறுபடியும் உயிர் தெழும்பச் செய்வீர் என் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர் என்னை மறுபடியும் உயிர் தெழும்பச் செய்வீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வல்லவர் சர்வ வல்லவர் நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர் நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர் நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எண்ணங்கள் சூழ்ந்தாலும் கண்ணீரை படுக்கையாய் மாற்றினாலும் தனிமையின் எண்ணங்கள் சூழ்ந்தாலும் கண்ணீரை படுக்கையாய் மாறினாலும் என்னை அரவணைத்து கட்டி எழுப்பிடுவாய் யான் இழந்தவற்றை இரட்டிப்பாய் தருவே என்னை அரவணைத்து கட்டி எழுப்பிடுவீர் நான் இழந்தவற்றை இரட்டிப்பாய் தருவீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன், எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சொர்க்கீக பிதாவே, இந்த நல்ல ஒரு பகல் வேலைக்காகவும் மாலை வேலைக்காகவும் இரவு வேலைக்காகவும் துதிக்கிறோம் தகப்பனை. பல தடபெடுக்கிற ஆத்துமாக்களை தேவனை நீர் அழைத்துக் கொள்ளுவாருங்க தகப்பனை. ரத்தத்தை தெளித்து செபிக்கிறேன்.
ஆவியில பலப்படுத்துங்க. ஆவியானவர் இடைபடுவீராக தகப்பனே. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஓ ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க பலம் உண்டு. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க உபத்திரவத்திலிருந்து, ஓ கஷ்டத்திலிருந்து, நஷ்டத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டு என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. தெய்வீக சமாதானம் வந்திருக்கிற ஒவ்வொரு மீதும் இடைபெட்டு ஒரு ஆறுதலையும் தேர்தலையும் நீர் கொடுங்க தகப்பனே. உம்மை நம்பியிருக்கிற நம்பிக்கையிலே நாங்கள் வாழத்தக்கதாக, ஓ நல்ல நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொன்ன ஓ பரிசுத்தவான்களைப் போல இந்த உலகத்தின் காரியத்திலே நாங்கள் பரிசுத்தத்தை காத்து கொண்டு உம் அண்டையிலே, ஓ ஹல்லேலூயா, உம் சித்தம் செய்த பிள்ளைகளாய் வரும்படியாக நீர் எங்களை பலப்படுத்தும்படியாக செபிக்கிறேன் தகப்பனே. உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறேன், நீர் பலப்படுத்துங்க, ஒரு விடுதலை கொடுங்க. ஓ உம்முடைய ஆணி பாய்ந்த கரம் எங்களை தொட்டு, ஓ எங்களை அள்ளி அரவணைத்து, ஓ ஹல்லேலூயா, உம்முடைய சமாதானம் எங்களை முழுவதுமாய் நிரப்பும்படியாக செபிக்கிறேன் தகப்பனே. நீரே பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினால் ஜெபங்களும் ஜீவனுள்ள எங்கள் பரம தகப்பனே. ஆமேன் 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 ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்க ஒவ்வொருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். இன்னைக்கு நம்ம வாசிக்க போற தியானிக்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமத்துக்கு எழுதின புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இது நீங்க நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க, நிறைய இடத்துல இது நோட் பண்ணிருப்பீங்க. என்ன நோட் பண்ணிருப்பீங்க கேட்டீங்கன்னா, நம்மளுடைய இனிஷியல் ஸ்லைடுல ஸ்கிரீன்ஷாட்ல ஃபர்ஸ்ட் இருக்கும். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வசனத்துல என்ன பண்ணுவோம்னா, கார் வாங்குறாங்கன்னா காருக்கு பின்புகத்துல என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், அவ்வளவுதான் இருக்கும். அதுல யார் முன்னாடி போறாரு, யார், அதனா they want to show somewhat different. ஒரு வார்த்தை மட்டும் இருக்கணுங்கிறாங்க, அதுல கர்த்தர் இருக்கணும் அப்படிங்கறத மிஸ் பண்ணிடுறாங்க. நிறைய இந்த கார் எல்லாம் போனீங்கன்னா கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வாகனத்துக்கு பின்னாடி இருப்பாங்க, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். யார் சமூகம்? என் சமூகம். அந்த என்கிறது யாரை மென்ஷன் பண்ணுதுங்கிற அவங்க அந்த கர்த்தர் அப்படிங்கிற விஷயத்த அவங்க மிஸ் பண்ணிடுறாங்க. தேவ பிள்ளைகளே, இது ரொம்ப ப்ரிசியஸான ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. யார முன்னாடி வச்சு நம்ம வாழ்க்கையில போகிறோம், அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஒரு வாழ்க்கை ரீதியில ஜீவிக்கிறதுக்காக ஒரு மனைவி என்ன பண்றான்னு தன்னுடைய கணவனை முன்னாடி வைக்கிறா. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவரு பொருளாதாரத்தை ஈட்டிட்டு வரணும், குடும்பத்தை நடத்தணும்னு. ஆனா அந்த கணவனுடைய ஆயுட்காலமும் யார் கையில இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கர்த்தர் கையில இருக்கு. அதை மறந்து போயிற சந்ததியா தான் அநேகர் இருக்கிறாங்க. நீங்க என்ன பண்ணணும்னா, எனக்கு கணவர் முன்னாடி இருக்கிற என் குடும்பத்தை பாதுகாக்கணும், அவருடைய பாதுகாப்புக்கு ஜெபிக்கிறது தான் கர்த்தருடைய தேவ பிள்ளைகளுடைய வேலையா இருக்கு. உங்க குடும்பத்துக்காகவும் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் எனக்காக அழாதீங்க, உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்களுடைய சந்ததிக்காக அழுது கொள்ளுங்கன்னு கர்த்தர் முன்னாடியே சொல்லிவிட்டார். யாருடைய சமூகம் நமக்கு முன்னாடி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருடைய அன்புமே தணிந்து போகும். ஆனா கர்த்தர் அவர் பிள்ளைகள், அவரை நோக்கி இருக்கிற பிள்ளைகள் மீது அவர் வைக்கிற அன்பு குறையவே குறையாது. நான் பாவியா இருக்கையில என்னை தேடி வந்து நேசித்த அன்பு அவருடைய அன்பு. நல்லா பாத்தீங்கன்னா, ஒருத்த பணக்காரனா இருக்கானா, பணக்காரனுக்கு ரிலேஷன்ஷிப் நிறைய இருக்கும். ஆனா கஷ்டப்படுறவனுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்காது. இயேசு கிறிஸ்து உண்மையா சொல்லியிருக்காரு, லாசர் என்னும் தரித்திரன் இருந்தான். அவன் அன்றாட உணவுக்கு அப்பத்தை கேட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். ஐஸ்வர்யான வீட்டுல அவன் ஐஸ்வர்யா செழிப்பா இருந்தான். அவங்க அந்த நேரத்துல கர்த்தரை தேடல. ஆனா இந்த தரித்திரன் கர்த்தரை சார்ந்து கொண்டிருந்தான். கர்த்தர் இன்னைக்கு நீங்க ஐஸ்வர்ய சமம், அதே சகேயு என்ன பண்ணா, தன் ஐஸ்வர்ய சமத்தெல்லாம் விட்டுட்டு அவரை பார்த்தால் போதுன்னு காத்துக்கிட்டு இருந்தான். அதே அந்த இருதயம் கர்த்தருக்கு நேரா திரும்ப. நீங்க பணக்காரன் தரித்திரன் தான் பரலோகத்துக்கு போவாங்க, பணக்காரன் போக மாட்டான், அந்த கான்செப்டே கிடையாது. யாருடைய இருதயம் கர்த்தருக்கு உகந்ததாய் கர்த்தரை சார்ந்து ஜீவிக்கிறதோ அவர்கள் மேல் கர்த்தர் பிரியம் வைக்கிறவரா இருக்கிறான்னு வேதம் சொல்லுதுங்க. யாத்திரை 33:14 பாத்தீங்கன்னா, கர்த்தர் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். இந்த விஷயத்தை, இந்த இன்சிடென்ட் யாருக்கு சொல்றாரு கேட்டீங்கன்னா, மோசே கிட்ட கர்த்தர் சொல்றார், என் சமூகம் உன் கூட போகும்பா, உனக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன், உன் பிரச்சனையில இருந்து நான் விடுதலை கொடுப்பேன். I will give the rest. நான் உனக்கு இளைப்பாறுதல் தரேன். You have to take the rest. உங்கள் கவலைகளை எல்லாம் என் மேல் வைத்து விடுங்கள் வசனம் சொல்லுது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். I will give the rest. கர்த்தர் சொல்றார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன்ப்பா. நீ ஏன் உன் மண்டையில போட்டு அவ்வளவு விஷயத்தை குழப்பி, அவ்வளவு திணிச்சு, அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா வாழவா சாகவான்னு உனக்கு கொடுத்த ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கைய சந்தோஷமா வாழாம, கர்த்தருக்கு பிரியமா வாழாம, உலகத்தின் கட்டுகளிலும் உலகத்தின் பிச்சுகளிலும் சிக்கி உன் சமாதானத்தை இழந்து போகிற. இது அழிக்கிறதுக்காக வைக்கப்பட்டிருக்குது.
வசனம் சொல்றது, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை, உங்கள் பரம பிதா முதற்கொண்டு அவைகளுக்கு போஷிக்கிறார் வேதம் சொல்லுது. ஆகாயத்துக்கு பறவைக்கே செய்கிறவரு உங்களுக்கு எனக்கும் செய்யாம விட்டுருவாரா? இன்னைக்கு அந்த விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் தேவ பிள்ளைகளை. கர்த்தர் சொல்கிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அவருடைய சமூகம் நமக்கு முன்னாடி போனா போதுங்க, எல்லா பிரச்சனையும் மாறிடும், எல்லா போராட்டமும் மாறிடும், எல்லா நஷ்டமும் கஷ்டமும் என்ன, அதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. அவருடைய சமூகத்தை நாடி தேடி வருகிறவருக்கு அவர் இளைப்பாறுதல் தருகிறதுக்கு வல்லவராய் இருக்கிறார்னா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யாத்திராகமுக்கு எழுதின புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் எகிப்திலிருந்து நீ அழைத்துக் கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு, அவங்க அப்படியே வனாந்தர வலையில வந்துட்டு இருக்காங்க, அவங்க டிராவல் பண்ணி வரும்போது ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துக்கிறாங்க. அப்ப கர்த்தர் சொல்றாரு, நீங்க இந்த இடத்த விட்டு கிளம்பி போங்க, உங்களுக்கு நான் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணிருக்கேன். அவங்க முறுமுறுத்தாங்க. கர்த்தர் செய்த அற்புத அடையாளத்தெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அவர்கள் மறந்து போனாங்க. எகிப்திலிருந்து அவர் அநேக வாதைகளை செய்து அந்த ராஜாவுக்கு பயத்தை கொடுத்து அங்க இருக்கிற தலை பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் கொன்று, அதை எதிரிகள் எகிப்தினுடைய மந்திரிமாரிலிருந்து கீழே இருக்கிற அனைத்து சிட்டிசன்களோட தலை பிள்ளைகள் எல்லாம் கொன்னு தன்னுடைய அற்புத கரத்தினால விடுதலை பண்ணி கொண்டு வரார். செங்கடல்ல வந்து நிக்கிறாங்க. செங்கடல்ல நிக்கும்போது அதுக்கப்புறம் போறதுக்கு வழி இல்ல. பார்வோன் தன் சேனையோட திரும்ப பிடிச்சு அவங்க அடிமையா வேலை செய்யணும்னு மிரட்டிட்டு வாரான். அந்த சூழ்நிலையிலும் செங்கடல்களை 2ஆக பிளந்து அந்த உலர்ந்த தரை வழியா நடத்தி கொண்டு வர்றார். இதே உலர்ந்த தரை வழியா இந்த பார்வோனின் சேனைகளும் துணிகரமா வருது. அதை அனுமதிக்கிறார் கர்த்தர். அவங்களை பிடிக்கிறதுக்கு வர்ற மாணிக்கு தான் கொண்டு வராரு. அவனுக்கு உள்ள வந்தவன் என்ன பண்றாங்க, கர்த்தர் கடலுக்கு அனுமதி கொடுத்து அந்த பார்வோன் சேனையெல்லாம் கடலுக்கு அழித்து சர்வ சங்காரம் பண்ணார்னு வேதம் சொல்லுது. இன்னைக்கு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்க நமக்கு உலகத்தின் சூழ்நிலைகள்லயும் உலகத்துல சின்ன போராட்டம் வந்ததுக்கு அப்புறமாகவும் சில காரியங்கள் நிறைவேறல உடனே அதை குறிச்சு நம்ம துவண்டு போயிருந்தோம், அதை குறிச்சு நம்ம கலக்கப்பட்டிருந்தோம். எனக்கு ஏன்பா இப்படி நடக்குது, எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா அப்படின்னு புலம்பி இருக்கிற வேலை கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் அந்த பார்வோனின் சேனையையும் அந்த சிவந்தர சமுத்திரத்துக்குள்ள அனுமதித்தார். அவங்களை பிடிக்கிற மாணிக்குதான் சூழ்நிலை எல்லாம் வருது. ஆனா அவர் கைவிடல இல்ல. பார்வோனையும் அவருடைய சேனையையும் அவருடைய வண்டிகள் அந்த ரதங்கள்ல இருந்து என்ன பண்ணுனா அவங்க விரட்டி வராங்க. அந்த ரதங்களுடைய உருளைகள் கலலவும் அந்த ரதத்தை ஓட்ட முடியாமோ அவங்க திணறி போயிருக்கிறாங்க. வசனம் சொல்லுது, கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் கர்த்தர் சொல்றாருங்க. இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த ஜனமாக கொண்ட தேவ பிள்ளைகள் உலகத்தின் காரியத்துல பயப்படவே வேண்டாம், அதுல சோர்ந்து போகவே வேண்டாம். வெளியிலிருந்து வர்ற சத்தத்துக்கும் வெளியிலிருந்து வர்ற விஷயத்திலையும் நீ உன் கண்களை செலுத்திராத. உங்கள் சிந்தனையும் உங்கள் இருதயத்தையும் பரத்துக்கு நேரா ஏறிடுங்க. இந்த பார்வோன் சேனை உள்ள வந்ததுக்கு அப்புறம் சம்பவிச்சேன்னா அவ்வளத்தையும் கர்த்தனா சிவந்த சமர்த்தத்துல மூடி போட்டு அவ்வளத்தையும் கொன்னுட்டார். கர்த்தர் சொல்கிறார், சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு சரியில்லாத மாதிரிதான் தோணும், காரியங்கள் கைகூடி வராத மாதிரி தான் இருக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், எகிப்துல நான் விடுதலையை கொடுத்தேன், பார்வோனின் சேனையை சமுத்திரத்துல அழிச்சு போட்டேன், என்னுடைய கரத்துக்கு தப்பு வைக்கத்தக்க ஒருவனுமே கிடையாதுன்னு தேவன் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளை, ஹல்லேலூயா. அது மாத்திரம் கிடையாது. யாத்திராகமம் 33:1 மோசேட்ட கர்த்தர் சொல்கிறார், உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று யார்கிட்ட சொல்றாரு, மோசேட்ட. நான் உன்னுடைய முற்பிதாக்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள். எப்ப நீங்க உருவாக்கப்படுறதுக்கு முன்னாடியே, நம்ம தாயின் வயிற்றுல இருக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளை குறித்து திட்டம் வைத்தவர் நம்முடைய தேவனுங்க. உலக திட்டம் எல்லாம் என்ன, பிளான் எல்லாம் ஒரு செகண்ட கொலாப்ஸ் ஆகி அழிஞ்சு போயிரும். ஆனால் தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் எப்படி இருந்ததுன்னு அதை கொஞ்சம் போய் பார்த்தோம்னா நமக்கே அது ஒரு வித்தியாசமா இருக்கும். ஆதியாகமம் 15:1 பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி 14ஆம் அதிகாரத்துல என்ன கேட்டீங்கன்னா, ஆபிரகாமுக்கு ஒரு சகோதரன் பையன் இருக்கும், லோத்து. இவன் சோதம் குமார்ல வாசம் பண்ணும்போது ஒரு யுத்த வீரர்கள் இவங்களை சிறப்பிடிச்சு கொண்டு போயிருவாங்க.
இப்ப இத கேள்விப்பட்டு ஆபிரகாம் என்ன பண்ணுவானா, திரும்ப விரட்டி போய் அவனுடைய அவனுடைய சகோதரனுடைய பிள்ளைகளையும் அடிமையாய் பிடித்து கொண்டு வந்த எல்லாத்தையும் ஒரு ராஜாவோட சேர்ந்து, சேயிரி ராஜாவோட சேர்ந்து அவங்களை எல்லாம் விடுதலை பண்ணி கொண்டு வந்துருதான். கொண்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் விடுதலை பண்ணி அவர்களை அடிச்சு விரட்டிட்டு வந்துட்டான். வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா, அவனுக்கு ஒரு பயம். எப்படிப்பட்ட பயம்னா, நம்ம அவங்களை கொண்டுட்டோம், அவங்களை விரட்டிட்டோம், ஆனா திரும்ப நம்மளுக்கோட வந்து அவங்க வந்து நம்மளை யுத்தம் செய்து நம்மளை கொண்டு போடுவாங்களோ, அவங்க வேற நம்மளை அழிச்சிருவாங்களோ ஒரு பயத்தோட இருக்கிறான். அந்த சூழ்நிலையில தான் கர்த்தர் கொடுக்கிறார் இந்த காரியங்கள். அந்த மேல இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்துல உண்டாகி, அவன் எதை குறிச்சு கலகிட்டு இருக்கானா, நம்ம ஒருத்தவங்களை சண்டை பண்ணி இவங்களை மீட்டுட்டு வந்துட்டோம், ஆனா திரும்பியும் அவங்க நம்மகிட்ட வந்து நம்மளை அழிச்சிருவாங்களோன்னு ஒரு பயத்துல இருக்கிறான். இன்னைக்கு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க நமக்கு என்ன கேட்டீங்கன்னா, உலக சூழ்நிலைகளையும் உலக பொருளாதாரமும் உலக காரியங்களும் நம்மளை நெருக்குகிற வேலையில, நம்ம அழுத்துகிற வேலையில, நம்முடைய சிந்தனை நம்முடைய செயலையும் பிசாசு என்ன பண்றான்னா, நீ அங்க போகாத, நீ அந்த கூடுகையில கலந்துக்கிறாத, அங்க போறதுனாலதான் உனக்கு என்ன வருது, இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு உலக மயக்கத்துக்குள்ள அநேகர் இன்னைக்கு வழி தப்பி செஞ்சுட்டு இருக்கான். தேவ பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தரை நம்ம பற்றி கொள்ளுகிறது இந்த உலகத்துல ஐஸ்வர்யமா வாழ்றதுக்கு மாத்திரம் கிடையாது. இந்த உலகத்துல இருந்து மேல போய் நித்தியத்துல வாழ்றதுக்காகத்தான் நம்ம தேவ வார்த்தையை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். தேவ வார்த்தையை பற்றி கொள்ளுங்கன்னு எச்சரிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்பதான் அவன் நெருக்கப்பட்டு எனக்கு வழியா இல்லைன்னு அவன் பயந்துட்டு இருக்க சூழ்நிலைதான். அப்பதான் கர்த்தர் திரும்பி அவனுக்கு கனவுல தரிசனத்துல தோண்டி சொல்றாரு, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார். Saying, fear not, Abraham, I am the shield and the exceeding great reward. நான் உனக்கு ஒரு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கேன், நீ ஏன் பயந்துகிட்டு இருக்க? கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு நமக்கு சொல்லுகிறது, நீ எதுக்கு பயப்படுற, நீ எதுக்கு கலங்குற, நீ எதுக்கு திகைகிற? இதெல்லாம் உலக மனுஷன் கயங்கி பயப்படுவான். உலக மனுஷனுக்கு தான் அந்த கஷ்டம் வரும். உலக மனுஷன் உலகத்தோடு பிணைக்கப்பட்டு அந்த காரியத்தின் சிந்தனைகள் அவனுக்குள்ள போய் ஐயோ இது ஆயிருமா அதாயிருமான்னு அவன் உலக கவலைகளை அலைந்து திரிகிறான். தேவனை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட கூட துதியினாலே அவரிடத்துல ஏறிடுங்க. எனக்கு கஷ்டம் வந்துருச்சு ஸ்தோத்திரம், எனக்கு நஷ்டம் வந்துருச்சு ஸ்தோத்திரம், எனக்கு இழப்பு வந்துச்சு ஸ்தோத்திரம், இது எல்லாம் என் தேவன் எனக்கு இதை அனுமதிக்கிறார் என்றால் இதை காட்டிலும் பெரிய ஒரு திட்டத்தை அவர் எனக்காய் வைத்திருக்கிறார். அந்த நோக்கம் பெரியது, அந்த அழைப்பு பெரியது, அந்த தரிசனம் பெரியது, அவருடைய நடத்துதல் வித்தியாசமானது என்பதை தான் இன்னைக்கு தியானத்துல கர்த்தர் நம்மளோட பேச போகிறார். தேவ பிள்ளைகளை, ஹல்லேலூயா. இப்ப இந்த சூழ்நிலை சம்பவிக்கும் போது ஆபிரகாம் கர்த்தரை பார்த்து கேட்கிறான், நான் பயப்படல, நான் கலங்கல, நான் திகையல, ஆனாலும் அடியனுக்கு என்ன தருவீர்? இதுக்கு முன்னாடி நீங்க வேதத்தை வாசி பாத்தீங்கன்னா, அவன் பேர் சொல்லி அழைத்து அவன் குடும்பத்தெல்லாம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நான் உன்னை பெரிய செல்வ சீமான ஆக்குவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். வாக்குத்தத்தம் எல்லாம் நிறைவேறிடுச்சு. ஆனா அவனுக்கு என்ன இல்லைன்னு கேட்டீங்கன்னா, இப்ப பொருள் எல்லாம் வந்துருச்சு. வெறும் கையா அந்த ஊருங்கிற தேசத்தை விட்டு கர்த்தர் காண்பிக்க தேசத்துக்கு வந்துட்டான். அந்த சூழ்நிலையில பொருள் வந்துருச்சு, சம்பாத்தியம் வந்துருச்சு, சொத்து வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. அடியனுக்கு என்ன தருவீர்னா, இப்ப அவன் அந்த பொருளை குறித்து கேட்கல, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, எனக்கு குழந்தை இல்லப்பா, சொத்து இருக்கு, சம்பாத்தியம் இருக்கு, எல்லாமே இருக்கு, மனைவி இருக்கிறா, எனக்கு வேலைக்காரர் இருக்காங்க, என்ன சேவை செய்யறதுக்கு எல்லாமே இருக்கு, ஆனா குழந்தை இல்லாம இருக்கிறேனே. என் வீட்டுல பிறந்த இந்த தமஸ்கு ஊரானுக்கு பிறந்த இந்த எலியேசர் தான், அவனுடைய குழந்தை தான் இந்த வீட்டுக்கு எஜமா மாதிரி துள்ளி விளையாடிட்டு இருக்கானே. திரும்பியும் ஆபிரகாம் கேட்கிறான். ஆதியாகமம் 15:15 அதிகாரம் 3ஆம் வசனத்துல, தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லையே. We go to that has given no seed. எனக்கு அந்த சீட்னா விதை. ஒரு குழந்தை நமக்கு கொடுக்கப்படுதுன்னா அது விதைக்கப்படுகிற விதை. அதிலிருந்து என்ன பண்ணா அடுத்தடுத்து ஜெனரேஷன் பை ஜெனரேஷனா குழந்தைகள் சந்தானம் பெருகிட்டே போகும். ஆனா எனக்கு அதுக்கான வாய்ப்புகள் இல்லையே, எனக்கு குழந்தை நீர் தரவே இல்லையே. Why God? நீர் என்ன தீர்க்க தரிசனம் சொன்னீர், நீர் என்ன பிராமிஸ் பண்ணீர், நீர் சொன்ன வாக்குத்தத்தம் என்ன, நீர் எனக்கு ஜெபித்து கொடுத்த ஒரு அதிகாரம் எப்படிப்பட்டது? ஓ ரிகானா சந்த ரிபா பாபா பாபா, ஓ வல்லமையுள்ளவர் மகிமையான காரியத்தை செய்ய போகிறார். தேவ பிள்ளைகளை, தேவ வார்த்தைகளை கேட்கிறவர்களை தேவ பலன் உங்கள் மீது அனல் கொண்டு இறங்குகிறது. ஓ பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள், உத்திரவத்தின் கிரியைகளிலிருந்து ஓ வல்லமை
உங்கள் மீது இடைப்பட்டு ஒரு விடுதலையை கொடுக்கிறது. ஆவியானவர் ஓ எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே அற்புதம் உண்டு. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே அதிசயம் உண்டு. தேவ பிள்ளைகளே, சிலர் மீது அபிஷேகங்கள் பொழியப்பட்டு சில காரியத்தின் போராட்டங்கள் உங்களை விட்டு நீங்குகிறது. இருளின் அந்தகாரத்தை இயேசுவின் நாமத்தாலே கட்டி அப்புறப்படுத்தி ஜெபிக்கிற விசுவாசித்துக்கொள். உன் டைரியில நீங்க எழுதி வச்சுக்கோ தேவ பிள்ளையே, உன் காரியத்தை நான் புதிதாக்குகிறேன். போர் அடிக்கிறதுக்கு புதிதும் கூர்மையுமான எந்திரமாய் மாற்றுவேன் என்று தீர்க்கதரிசிகளுக்கு உரைக்கப்பட்ட வாக்கு தத்தம் இப்போது சிலர் மீதாய் பொழிகிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்னப்பா தருவீரு? என்ன தருவீரு? நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல, என் வாழ்க்கையில என்ன நடக்குன்னே தெரியலன்னு ஒரு இக்கட்டு சூழ்நிலையில் இருக்கிறவருக்கு தான் கர்த்தரா இந்த ஆபிரகாமுடைய சந்ததிய சாட்சியா சொல்லுகிறார். எனக்கு குழந்தைய தரலையே நிறணும். திரும்பி அவன் என்ன பண்றான்னா கடவுள்கிட்ட திரும்ப திரும்ப சொல்றான், இதோ என் வீட்டுல பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் என்றான். சில நேரங்கள துக்கமும் மன அழுத்தமும் மன நெருக்கமும் உலகத்தின் கவலைகளும் நம்ம நெருக்குற வேலையில, நம்ம இருதயத்தை அழுத்துகிற வேலையில நம்ம என்ன பேசுறோன்னு தெரியாமலே புலம்ப ஆரம்பிச்சிருந்த தேவ பிள்ளைகளை, எனக்கு நீர் என்னப்பா தருவீர்? என் சூழ்நிலை இப்படி இருக்கு, எனக்கு ஒத்தாசைக்கு யாருமே இல்லையே. கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அப்ப கர்த்தர் ஆதியாகமம் 15:4 15ஆம் அதிகாரம் 4 அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, எப்ப இவன் உன் வீட்டுக்கு சுதந்திரவாளி கிடையாது, உன் கற்ப பரப்பா இருக்கவன் தான் உனக்கு சுதந்திரவாளிங்கிறாரு. சொல்லிட்டு கர்த்தர் அப்படியே நிறுத்தலாங்க. ஆதியாகமம் 15:5 அவர் அவனை வெளியே அழைத்து, கர்த்தர் சொல்கிறார், இந்த உலகத்தின் காரியத்துல உலகத்துல இணைக்கப்பட்டு உலகத்தினுடைய அட்வைஸ்ல நீ உன் செவிய சாய்ச்சிராத. அந்த செவி சாய்க்கிறது வெளியில வா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும், கர்த்தர் உன்னை பலப்படுத்த வேண்டும், கர்த்தர் உங்களுடைய பேரு என்னுடைய பேரு ஜீவ புஸ்தகத்துல எழுதணும், நான் நித்தியத்துல தேவனோடு ஜீவிக்கணும், நான் நரகத்துல தள்ளப்படக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா உலகத்துல ஃபாலோ பண்ற இந்த ட்ரெடிஷனல் விஷயத்துல இருந்து வெளியில வான்னு கர்த்தர் அழைக்கிறார். Don't follow the worldly people. இந்த உலக மனுஷரை நீ பின்பற்றாத, அவன் காரியத்துல நீ சார்ந்து போகாத, அதுல இருந்து வெளியில வா. கர்த்தர் ஆபிரகாம் சொல்றாரு, நீ இருக்கிறது வெளியில வாப்பா. நீ அந்த இடத்துல இருக்கிறத உனக்கு பொழப்பம். நீ அந்த இடத்துல இருந்தனால தான் நீ உன் மேல் வைக்கப்பட்ட அபிஷேகத்தையும் உனக்காய் நான் வைத்திருந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளாமல் நீ அந்த இடத்துல இருந்ததா உன்னை இழப்புக்குள்ள கொண்டு போச்சு. கொஞ்சம் வெளியில வான்னு அவனை கர்த்தரே அழைத்து வெளியில கூட்டு வரார். வானத்தை அண்ணாந்து பாருங்கிறார். Look now toward heaven. நீ மேல அண்ணாந்து பாருங்கிறார். கர்த்தருடைய வார்த்தையும் அவருடைய அபிஷேகமும் அவருடைய நடத்துதலும் வித்தியாசமா இருக்கும். மேல அண்ணாந்து பார்த்துட்டு சொல்றாரு, நட்சத்திரங்களை எண்ண உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணி என்று சொல்லி, and tell the stars if thou be able to number them. உன்னால அந்த நட்சத்திரத்தை எண்ண முடியுமா? எண்ணி காட்டு பாப்போங்கிறார். அவன் கவுண்டிங் பண்ணாலும் முடியல. பின்பு அவனை நோக்கி அதை சொல்லிட்டு கொஞ்சம் டைம் கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளே, நம்ம கர்த்தரை நம்பி ஜீவிக்கும் போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில சில டைம் கொடுக்கிறார். எல்லாத்தையும் உடனடியா எக்ஸிக்யூட் பண்றது இல்ல, எல்லாத்தையும் ஆசீர்வாதத்தை உடனே கொடுக்கறது இல்ல, எல்லா காரியத்தையும் பிரச்சனையை உடனே ஹீல் பண்றது இல்ல. He was giving some time. நீங்க வேதத்துல நீங்க எல்லா மனுஷரையும் தேவ பிள்ளைகளுடைய சாட்சிகள் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அவர்களை உபத்திரவத்துக்குள்ள கர்த்தரை அனுமதிக்கிறார். யோசேப்பை அனுமதிக்கிறார், யோபுவை அனுமதிக்கிறார், தானியேலை சிங்கக்கோபிக்குள்ள அனுமதிக்கிறார், அவருடைய சகோதரர்களை அக்னிக்குள்ளாக போடும்படியாக ராஜாவுக்கு அந்த சூழ்நிலையை அனுமதிக்கிறார். சிம்சோனின் கண்களை பிடுங்கி சிறைச்சாலையில் அடைக்கிறதுக்கும் கர்த்தர் அனுமதிக்கிறார். எல்லா காரியத்தையும் சோதனையே தேவ பிள்ளைகளுக்கு அனுமதிக்கிறார். ஆனா சோதனையோடு கூட தப்பிக்கத்தக்கதாக வழியையும் கர்த்தர் அங்க உண்டு பண்ணி வைத்திருந்தாரு தான் வேதத்தை நம்ம வாசிக்கிறோம் தேவ பிள்ளைகளை. ஹல்லேலூயா. கொஞ்சம் அதை டைம் கொடுத்துட்டு தான் சொல்றாரு, அவைகளை எண்ணி என்று சொல்லிட்டு பின்பு அவனை பார்த்து சொல்றாரு, என்ன முடியலப்பா, இந்த மாதிரிதான் உன் சந்ததியை நான் பெருக பண்ணுன்னு சொல்றாரு. ஆதியாகமம் 15:6 சொல்றாரு, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். Believed in the Lord. கர்த்தர் உங்ககிட்ட என்ன கேக்குறதுன்னா காசைய பணத்தையே கிடையாது, நீ என்னை நம்பு. Trust me. If I want to bless you, trust me.
நீ என்னை நம்பினால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ என்னை நம்பினால் உன் பிரச்சனையை நான் மாற்றுவேன். நீ என்னை நம்பினால் உன்னை நித்தியத்துக்கு நேராய் நான் பரதேசிக்கு உன்னை அழைத்து கொண்டு போவேன். நீ என்னை நம்பினால் உன் சந்ததியை தலைமுறை தலைமுறைக்கும் நான் பாதுகாத்து நடத்துவேன். விசுவாசிச்சாங்க. இந்த சூழ்நிலையெல்லாம் சம்பவிச்சுட்டு வரும்போது இந்த வாக்கு தத்தங்கள் கான்வர்சேஷன்லாம் இந்த ஆதியாகமம் 15 வாசி பாத்தீங்கன்னா இன்னும் அநேக சம்பாசனைகள் கர்த்தருக்கும் ஆபிரகாமுக்கும் ஒரு கான்வர்சேஷன், ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அப்ப இதை நான் எப்படிப்பா நான் இதை அறிஞ்சுக்கிறது? ஆதியாகமம் 15 வாசி பாருங்க. அப்ப கர்த்தர் கேக்குறேன், இதெல்லாம் நடக்குங்கிறதுக்கு என்ன அத்தாச்சுன்னு கேட்கும் போது அவர் சொல்றாரு, ஒரு காளையும் ஒரு புறா குஞ்சில இருந்து பலியிட்டு என்ற கொண்டு வைங்கிறாரு. அவன் வச்சுட்டு காத்துட்டு இருக்கான் என்னத்த சொல்ல போறாருன்னு. ஒரு அயர்ந்த நித்திரையில தூங்கிருந்தான். அப்புறம் தான் தரிசனத்துல அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து கர்த்தர் அவனோடு இடைப்பட்டு சொல்கிறாரு. ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க, அவனோடு பேசுகிற வேலையில அவரை ஆசீர்வதிப்பேன், கடற்கரை மனத்தனியா பெருக பண்ணுவேன், உன் சந்ததி இப்படி வளரும் அப்படி இப்படி சொல்லி முடிச்சுட்டு இந்த ஒரு இன்சிடென்ட் சொல்றாரு. ஆதியாகமம் 15:13 ஆபிரகாமுக்கு உன் சந்ததியா தங்களுடைய அந்நிய தேசத்திலே பரதேசிகளா இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமா அறிய கடவாய். ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு. எப்பா உனக்கு குழந்தை பிறக்கும், உன் குழந்தைகளுக்கு பிறகு நிறைய பெருத்துருவாங்க, பெரிய ஜனக்கூட்டமா இருப்பாங்க. இந்த ஜனக்கூட்டங்கள் எல்லாமே எகிப்துல அந்த பரதேசிகளா 400 வருஷம் அந்த இடத்துல அடிமையா இருப்பாங்க. இதை நீ தெரிஞ்சுக்கோங்கிறார். இந்த வாக்கு தத்தம், இந்த தீர்க்க தரிசனமோ தேவ பிள்ளைகளுக்கு சொல்லப்படும் போது அவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாங்க கேட்டீங்கன்னா, தீர்க்க தரிசனம் தேவ களத்துல இருந்து வரும்போது அதுக்கு வாய்ப்பும் அதுக்கான வழிகளும் இல்லாத மாதிரிதான் இருக்குங்க. தீர்க்க தரிசனம் எப்படி சொல்கிறாரு என்று கேட்டீங்கன்னா, தேவ மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு தேவ வார்த்தையை சொல்லுகிறதான் தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா. இப்ப இந்த தீர்க்க தரிசன வார்த்தை ஆபிரகாமுக்கு கிடைச்சிருச்சு. ஆனா அவனுக்கு குழந்தையே இல்லைங்க அந்த சூழ்நிலையில. ஆனா அவன் விசுவாசிச்சான். அது மாத்திரம் கிடையாது, 400 வருஷம் அங்க அடிமையா இருப்பாங்க. ஆதியாகமம் 15:14 இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். இவர்கள் யாரு கொடுமைப்படுத்துறாங்களோ இந்த தேவை நான் என்னால் படைக்கப்பட்ட உன்னுடைய சந்ததி, நீ என்ன நம்பி வந்துட்ட, இதுக்கப்புறம் உனக்கு பிறக்கிறது எல்லாமே என்னுடைய சந்ததி. இந்த சந்ததியை எவன் ஒருத்தன் கொடுமைப்படுத்துறானோ அவனை நான் நியாயம் தீர்த்து மிகுந்த பொருளோடு புறப்பட்டு வருவார்கள். Afterwards shall they come out with a great substance. நிறைய பொருள்களோடு அவங்க அங்க அடிமையா இருப்பாங்க. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களை செல்வ செழிப்பாய் அவரை நான் புறப்பட செய்வேன்னு ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. இப்ப இது எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாமுக்கு குழந்தையே கிடையாதுங்க. ஸ்தோத்திரம். தேவ வார்த்தையும் தீர்க்க தரிசனமும் வாக்கு தத்தமும் வெளிப்பட்டு வருகிற வேளையில அது நடக்கிறதுக்கான வழி வாய்ப்புகளும் அதற்கான சூழ்நிலைகளையும் தெரியவே தெரியாது. ஆனா அவர் வாக்கு கொடுத்தார்னா செய்வார். அதை செய்கிறதுக்கு கர்த்தர் உங்ககிட்ட என்ன கேக்குறதுன்னா, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆபிரகாமை போல விசுவாசம் உள்ளவனாயிரு. அந்த விசுவாசம் தான் உங்களை சம்பூர்ண அடைய செய்கிறார். அது மாத்திரம் கிடையாதுங்க தேவ பிள்ளைகளை. இன்னொரு விஷயம் தெரியுமா? ஆதியாகமம் 15:15 அதிகாரம் 15 வசனம். நான் அடிக்கடி சொல்றது ஒரு ஃபேன்சி நம்பர்ஸ் சொல்லியிருக்கிறேன். தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தாம அவர் எதையும் செய்ய மாட்டாருன்னு தெளிவா சொல்லியிருக்காருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலகத்துல இருக்க மனுஷன் எல்லாம் எதுக்கு பயப்படுவாங்க கேட்டீங்கன்னா, மரண கண்ணிகளுக்கு பயந்துகிட்டு இருக்கான். செத்துருவனோ, எல்லாம் அனுபவிச்சு முடிச்சாச்சு, சாவு இந்த உலகத்தை விட்டு செத்து போறதுக்கு பயம். இந்த உலகத்தை விட்டு போகவும் முடியல. உலகத்தின் பிச்சுகளை சிக்கிட்டு இருக்காங்க. நான் சேர்த்து வச்சாலும் யாருடைய ஆயிரும், என்னுடைய சம்பாத்தியம் எங்க போயிரும். கர்த்தர் சொல்கிறார், இந்த உலகத்துல ஜீவனோடு இருக்கும்போது நீ தேவன் பக்கம் வந்தன்னா சாவு, பவுல் சொல்கிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். யாரால சொல்ல முடியும்னா, இயேசு கிறிஸ்துவ தான் இருதயத்துக்குள்ள வச்சுட்டான்னா அவனுக்கு என்ன இருக்கா தெரியுமாங்க? செத்தா ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ காட், நான் எப்பொழுது என் தேவனை காண்பேனோ என்று அவன் காத்து கொண்டிருப்பான். சாவை குறிச்சு பயப்பட மாட்டான். சாவை குறிச்சு சோர்ந்து போக மாட்டான். சாவை ருசி பார்க்கக்கூடிய ஒரு மனுஷனாதான் தேவ பிள்ளைகள் இருப்பாங்க.
வேத வசனத்தை சொல்லுகிறவங்க கர்த்தருக்கு பிரியமாகவும் கர்த்தர் சித்தத்தை செய்யறவங்களுக்கு எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னா, எப்பா எப்பம்பா என்னை எடுப்பீரு, எப்போ நான் உங்களுடைய முகத்தை காண்பேன், நான் நித்தியத்துக்குள்ள வர்றதுக்கு தகுதி ஆயிட்டேன்னு எனக்கே தெரியலன்னு குழம்புகிற சூழ்நிலையில என்னோடு கூட ஒரு தேவ மனிதர் ஒரு 10 நாளைக்கு முன்பதாக போன் பண்ணி ஸ்தோத்திரம், அந்த தேவ மனிதர் சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, உன் பிரேயரை மாத்த சொல்லுவாரு கர்த்தர் அப்படின்னு. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்னு சொல்லிக்கிட்டு இருக்க சூழ்நிலையில கர்த்தர் சொல்கிறார், உன்னை நான் அப்படியே அழைக்கிறதுக்கு இல்ல, உன்னை குறித்த திட்டம் பெருசா வச்சிருக்கிறேன், அந்த திட்டம் நிறைவேற்றாமல் உன் மீது சர்வ சங்ககாரம் செய்வதற்கு சத்துருக்கு அதிகாரம் கிடையாது. உலகம் சொல்ல உனக்கு அது இருக்கு இது இருக்கு, இப்படி ஆயிரும் அப்படி ஆயிருவேன். ஆனா தேவன் சொல்லுகிறார், அப்படியே நான் உன்னை விட மாட்டேன், அப்படியே நான் உன்னை கைவிட்டு போக மாட்டேன், உன் மீதும் உன் சந்ததி உனக்காக எழுப்பி ஒரு தேவ சந்ததி என்று நான் பயன்படுத்துவேன் என்று கர்த்தர் சிலருக்காய் வாக்குத்தத்தம் தருகிறார். அந்த சகோதரர் சொன்னாரு, பிரேயரை மாத்த சொல்றாரு. நம்ம இருதயத்துல ஜெபிக்கிற ஜெபத்தை தேவன் அந்த மனுஷனுக்கு வெளிப்படுத்துகிறார். அதுதாங்க தீர்க்க தரிசனம். ஆதியாகமம் 15:15 ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் சொல்லுகிறார், நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டீங்க, தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்தார், நான் இயேசு பிதாவினுடைய சித்தத்தை செய்வேன்னு, நான் யாருக்காவது சுவிசேஷம் சொல்வேன், அதுதான் பிதாவுக்கு பிரியும்னு அதை செய்ய ஆரம்பிச்சுட்டா உன் சாவ உனக்கு சொல்லாம அவர் செய்ய மாட்டாருங்க. நான் எப்ப சாவங்கிறது என்ன தெரியும், எனக்கு என் தேவன் வெளிப்படுத்துவார். அந்த சத்தியமும் அந்த நிச்சயமும் யாருக்கிட்ட இருக்குன்னா, வேத வாக்கியத்தை அறிந்து ருசித்த தேவ பிள்ளைகள்கிட்ட இருக்குங்க. ஏன்னா ஆபிரகாம்கிட்ட சொல்லிட்டாரு கர்த்தர், நம்முடைய முற்பிதா நம்ம கொண்டு தாத்தாட்ட சொல்லிட்டாரு, எப்ப எங்க பாரு, நீ சமாதானத்தோட செத்து உன் பிதாக்கள்கிட்ட உன்னை அடக்கம் பண்ணுவாங்க, நல்ல முதிர் வயதுல உன்னை அடக்கம் பண்ணுவாங்க, நீ ஏஜ் ஆயிதான் நீ சாவ, அவ்வளவு சீக்கிரம் நீ சாக மாட்டேன்னு அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாருங்க. ஆதியாகமம் 15:14 சொல்லுது, 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவரிடத்துக்கு திரும்பி வருவார்கள், ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். ஆபிரகாம்கிட்ட பேசும்போதே கர்த்தர் 2ஆம் வருகையை குறித்தும் அதனுடைய ரகசியத்தை குறித்தும் கர்த்தர் அவர் ஒரு பொக்கிஷமா உள்ள மறைச்சு வச்சுட்டார். 4ஆம் தலைமுறை வரைக்கும் அவங்க என்ன எகிப்து அடிமையா இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க திருப்பிட்டு வருவேன். ஏன்னா எமேரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். இந்த எமேரியர்கள் இன்னொரு 4 வகையான ஜாதிகள் இருக்கு. இந்த 4 வகையான ஜாதியுடைய அக்கிரமம் பெருகும் போது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரும் என்பதை கர்த்தர் மறைமுகமாகவே இங்க ஆதியாகமத்திலே ஆபிரகாமோடு சொல்லிவிட்டார். அதை நம்ம நல்லா உணர்ந்து கொள்ள முடியும். ஏன் இயேசு கிறிஸ்து வாராரு இன்னும் வரலன்னு கேட்டீங்க அப்படின்னா, அநேக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற வேண்டும். பரிசுத்தவான்களுடைய ரத்தம் பூமியில சிந்தப்படணும். இது வரைக்கும் நீங்க என்னன்னா கொஞ்சம் தான் கேள்விப்பட்டிருக்கீங்க தேவ பிள்ளைகளை. இன்னும் இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்றவங்களுடைய எல்லாருடைய தலைகளும் துண்டிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளதாக உலகம் போகிற காலத்தை நீங்களும் நானும் பார்க்க கூடாதுன்னு வேண்டிக்கங்க. நம்முடைய சந்ததிகள் பார்க்க கூடாதுன்னு வேண்டிக்கங்க. அதுக்குள்ளதான் நம்ம கிறிஸ்துக்குள்ள மறித்து பரலோகத்துக்கு போறது நல்லது. அப்படி இல்லைன்னா அது உபத்திரவத்தின் பாடா இருக்கும். ஹல்லேலூயா. யாத்திரை 33:2 மோசே இது சொன்ன மாணிக்கு, ஆபிரகாம் சொன்ன மாணிக்கு வாக்குத்தத்தம் எல்லாம் நிறைவேறிடுச்சு, எல்லாமே சம்பவிச்சு வந்துருச்சு. குழந்தைகள் பெருகிட்டாங்க, இவங்களை அடிமையா கொண்டு போயிட்டாங்க எகிப்துல. அங்க 400 வருஷம் இருக்கிறாங்க. இப்ப கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் என்னன்னா, 400 வருஷம் கழிச்சோன்னே நான் மீட்டு கொண்டு வருவேன்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தாருங்க. ஆனா வாக்குத்தத்தத்தை குலைக்கிறவன் யாருன்னா இந்த பிசாசினுடைய பிள்ளைகளுடைய விஷயம்னா தேவ திட்டம் நிறைவேறக்கூடாதுங்க, ரொம்ப கன்சர்னா இருப்பான், ரொம்ப நோக்கமா இருப்பான். மோசே பிறந்துட்டாப்ல, பிசாசுக்கு தெரியும் என்ன 400 வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் விடுதலையாக்கி கொண்டு போவாரு முன்னாடியே சொல்லிட்டாரு. அதனால இதுக்கப்புறம் அதை விடுதலையை பண்ணணும்னா ஒரு ஆண் எழும்பிதான் அந்த காரியத்தை கர்த்தர் நடத்துவார் சொல்லிட்டு ராஜா அந்த எகிப்தின் பார்வோன் ராஜாவுக்கு சொப்பனத்துல சொல்லி, இந்த பார்வோன் ராஜா என்ன பண்றான்னா எகிப்துல பிறக்கிற ஆண் குழந்தைகள் எல்லாத்தையுமே சர்வ சங்காரம் பண்றான். அவன் ஒரு பிளான் பண்ணி பிசாசு வேற வகையை எக்ஸிக்யூட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கான். ஆனா
மோசே பிறந்ததுக்கு அப்புறம் தேவ திட்டம் நிறைவேறும்படியாய் 3 மாதங்கள் அவள் தாயினால் பாதுகாக்கப்பட்டு ஆற்று குளத்துல விடப்படுறா. இவளை பார்வனுடைய குமாரத்தை எடுத்து வளர்க்கிறா. தேவ திட்டம் நிறைவேறுகிறதுக்கு அவர்கள் அழிக்க நினைத்தார்கள், அவர்களே வளர்க்கும்படியா தேவன் பிளான சேஞ்ச் பண்றார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்களே தெளிவா யோசிச்சுக்கோங்க, தெளிவா பிடிச்சுக்கோங்க. நம்ம பிளான் இல்ல, அவர் பிளான் தான் எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம சித்தம் இல்ல, அவர் சித்தம் தான் எக்ஸிக்யூட் ஆகும். அங்க வளர்த்து வந்து அவன் அந்த பார்வனுடைய குமாரத்தை என்ன பண்ணுவத உதறி தள்ளிட்டு அந்த பணக்காரருக்கு வாழ்க்கையை விட்டுட்டு அவன் பரதேசியாய் போனான் மோசே. அப்பதான் கர்த்தர் முற்செடியில இருந்து பேசி, நீ போடா, நான் உன்னை பயன்படுத்துறேங்கிறாரு. அப்போ மோசே சொல்றான், நான் திக்குவாயி, நான் மந்தனாவு, என்ன போய் அனுப்புறீர, நீ அனுப்ப நினைச்ச யாரையாவது அனுப்பும். சில நேரங்கள் நானும் சொல்றது உண்டு, ஜெப கூடுகை நடத்தக்க முடியாது, நீர் நிறைய பேர் இருக்காங்க வருஷத்து, என்ன ஏன்பா, யூ கேன் சூஸ் someone else. கர்த்தர் சொல்கிறார், நான் குறித்தேன், நான் அழைத்தேன், நான் நடத்துவேன். உங்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், நீ சோர்ந்து போகாத, இந்த சூழ்நிலையில நீ கைவிட்டு போகாத, உனக்கும் எனக்குமாய் கர்த்தர் ஒரு தூதனை முன்னாக அனுப்பி இருக்கிறார்னு வாக்குத்தத்தத்தை தருகிறார். மோசே வந்துட்டான், அநேக அற்புத அடையாளங்கள் செய்து அவங்களை கூட்டு வந்துட்டான், வனாந்தர வழியா வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் கர்த்தர் இந்த யாத்திரை 33:2 சொல்றாரு, நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியரையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன். இந்த 1 2 3 4 5 6 ஜாதிகள் நடந்து துரத்திடுங்கிறாரு. அவர் அழிக்கல, துரத்ததான் செய்யறாரு. ஏன்னா அழிச்சாச்சுன்னா இவங்க வேலை இல்லாம போயிடுவான்னு சொல்லிட்டு தான் கர்த்தர் ஒரு கூட்ட ஜனங்களை தனியா வச்சிருக்கிறார். இவன் எப்ப என் பேச்சு கேட்காம விலகி போறானோ அப்ப அவனுக்கு அந்த போராட்டம் வரும். அவர்களை நான் ஏவி விட்டுருவேன், அவங்க வந்து இவங்களை அழிப்பாங்க. கர்த்தர் உபத்திரவத்தையும் பிரச்சனை எது கொடுக்குறாருன்னா நம்முடைய கீழ்ப்படியாமை நிமித்தமா தான் நாங்க அந்த போராட்டம் வருதுங்க. எனக்கு இந்த காரியம் நடக்கல, எனக்கு இந்த விஷயம் நிறைவேறல, எனக்கு இந்த சோர்வு ஏற்படுதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம அந்த தூதனை நம்பாம நம்ம சுய புத்தியில சார்ந்து ஓடிடுறோம். இப்ப அவங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார். வாக்குத்தத்தம் கொடுத்த மாணிக்கு உபாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கேட்டீங்கன்னா, இவங்க பிரயாணம் பண்ணி போயிட்டு இருக்க வழியில நாம் திரும்பி பாசானுக்கு போகிற வழியா போனோம். அந்த பாசானின் ராஜாவை ஓக் இருக்கான் பாத்தீங்களா, அவன் பேர் ஓக். அவன் என்ன பண்றானா தன்னுடைய சகல ஜனங்களையும் கூட்டிட்டு யுத்தம் பண்றதுக்காக இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி வாரான். இவங்க வர்றதை பார்த்தோன்னா அவங்க திரள் கூட்டமா இருக்காங்க, மிகுந்த யுத்த வீரர்களா இருக்காங்க, பலசாலில இருக்காங்க. அவங்கள பார்த்து இவங்க பயந்து போயிடறாங்க. இந்த உலகத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்க நமக்கு என்ன கேட்டீங்கன்னா அநேக பிரச்சனை, அநேக தேவையில்லாத சந்தேகங்கள், அநேக தேவையில்லாத போராட்டங்கள். நான் வேண்டாம் நினைக்கிறேன், இப்படி பேசுறாங்க, நான் இப்படி நினைக்கிறேன், அவங்க அப்படி சொல்றாங்கன்னு அநேக மனுஷனுடைய வார்த்தைகள் உங்களை காயப்படுத்துது, துக்கப்படுத்துதுன்னா கர்த்தர் ஒரு வாக்கு தத்தத்தை இந்த உபகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை சொல்கிறார். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி இந்த மோசே எனக்கு சொல்கிறார், அவனுக்கு பயப்பட வேண்டாம், அவனையும் அவனுடைய ஜனங்களை எல்லாத்தையும் அவன் தேசத்தையும் உன் கையில ஒப்பு கொடுத்துட்ட. எப்படி ஒப்பு கொடுத்தனா, எஸ்போனிலே குடியிருந்த எமோரியின் ராஜாவாகிய சீகோனுக்கு நீ செய்தது போல அவனுக்கும் செய்வாய் என்றார். இந்த சீகோன் ராஜாவையும் இதே மாதிரி திரள் கூட்டத்தோட வாரான், ஒரு படை பலத்தோட வாரான். கர்த்தர் என்ன செஞ்சார்னா இவர்களுக்காக யுத்தம் செய்து அவர்களை அழித்து போட்டார். அவங்களை எப்படி கொன்னீங்களோ அதே மாதிரி இவங்களையும் கொள்வீங்க, பயப்படாம போங்கிறார். Fear him not, அவனுக்கு பயப்பட வேண்டாம். தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் யாருக்கு பயப்படணும்னா கர்த்தருக்கு பயப்படும். கர்த்தருக்கு பயப்படுவதிலே ஞானத்தின் ஆரம்பம். If you want to get the knowledge, fearing about God, உனக்கு அறிவு பெருகணும், உனக்கு நாலேஜ் வேணும், ஐடியா வேணும், ஒரு கிரியேட்டிவிட்டி வேணும்னா கர்த்தருக்கு பயப்படு, எல்லாமே தன்னால கைகூடி வரும். ஹல்லேலூயா. உபாகமம் 3:3 மோசே சொல்லுகிறார், அப்படியே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பாசானின் ராஜாவாகிய ஓகையும் அவருடைய சகல ஜனங்களையும் நம்முடைய கையில, இந்த இஸ்ரவேல் மக்கள் கையில ஒப்பு கொடுத்துட்டார். அவனுக்கு ஒருவரும் மீதியாம இருக்காம போக மாட்டோம், எல்லாத்தையும் முறியடித்தோம். யுத்தத்துல அவங்க சண்டை போட்டு எல்லாரையும் கொண்டு போட்டுட்டோம், நாங்க வெற்றி பெற்றோம். இது எங்களுடைய பராக்கிரமம் அல்ல, தேவனுடைய ஈவுன்னு சொல்கிறார். எரேமியா 33:3 கர்த்தர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, யார் உபத்திரவத்தில் இருக்கீங்களோ,
யார் கஷ்டத்துல இருக்கீங்களோ, யார் நெருக்கத்துல இருக்கீங்களோ, யாருக்கு தேவைகள் சந்திக்கப்படாம அநேக நாட்களாய் அநேக ஆண்டுகளாய் தரித்திரத்தின் மேல் தரித்திரமும் கஷ்டத்தின் மேல் கஷ்டமும் ஒரு சௌக்கியம் இல்லாததாய், இருதயம் சோர்ந்து போனதாய், ஒரு மன நிம்மதி இல்லாததாய் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வாக்கு தத்தம் இது. இந்த வாக்கு தத்தத்தை எரேமியாவுக்கு கர்த்தர் எப்ப கொடுத்தாரு? எரேமியா 33ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை போய் வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். காவற்சாலையின் முற்றத்துல, ஏன்னா யாரு இந்த எரேமியா தீர்க்கதரிசியை பிடிச்சு ஜெயிலுக்குள்ள போட்டாங்க. காவற்சாலை முற்றத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான், சொத்துக்கு வழி இல்ல, ஒரு தீர்க்கதரிசி. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் சொல்கிறாரு, 2ஆம் தடவையும் என்ன பண்றாரு? இந்த எரேமியாவோடு பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, என்ன நோக்கி கூப்பிடு. அவன் யாரை நோக்கி கூப்பிட்டு? ராஜாவை நோக்கி அபயம் விட்டுட்டு இருக்கான், மந்திரிமாரை நோக்கி அபயம் விட்டுட்டு இருக்கான், அந்த சோல்ஜர்ஸை பார்த்து அபயம் விட்டுட்டு இருக்கான், கூப்பிட்டு இருக்கான். என்ன பண்ணுங்க, இந்த இக்கட்ல இருந்து விடுதலை பண்ணுங்க, இந்த சிறை இருப்புல இருந்து என்ன வெளியில தூக்கி விடுங்கன்னு அவன் கூப்பிட்டு இருக்க வேலையில கர்த்தர் 2ஆம் தடவை அவனை நோக்கி கூப்பிடுகிறான். இன்னைக்கு நீங்களும் நானும் கஷ்டமும் உபத்திரமும் வரும்போது யாரை நோக்கி கெஞ்சிக்கிட்டு இருக்கோம், யாரை நோக்கி கூப்பிட்டு இருக்கோம்? அவங்க எல்லாமே செவி கேட்க மாட்டேங்கிறாங்கல்ல, அவங்க நம்ம சொல்ற விஷயத்துக்கு காது கொடுத்தா கேட்க மாட்டேங்கிறாங்கல்ல, நம்ம புலம்புறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், அந்த எரேமியா தீர்க்கதரிசி அவனை நோக்கி, ராஜாவை நோக்கி கூப்பிடாத, உன் கணவனை நோக்கி கும்பிடாத, உன் மனைவிட்ட நீ கெஞ்சாத. தேவ பிள்ளைகள் எங்க நோக்கி பார்க்கணும்னா தேவனை நோக்கி பார்க்கணுமா? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் கர்த்தர் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும், நமக்கு தெரியவே தெரியாது, உனக்கு எட்டாததுமான, நமக்கு தெரியாது, நம்மளால யூகிக்க முடியாது பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். So the great and mighty things which thou knowest not, அது உனக்கு தெரியவே தெரியாது, உன் கண்ணுக்கு யூகிக்க முடியாது, நீ அதை பார்க்கவே இல்லை, அதுக்கு மேலான விஷயத்தையும் நான் செய்வேன். எப்ப செய்வேன்? கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போதுதான் செய்வாராம். தேவையில்லாம உலக மனுஷனை நோக்கி கூப்பிட்டு செய்ய மாட்டாரு, செய்ய மாட்டார். எந்த ஒரு இருதயம் தேவனை நோக்கி அபயமிடுகிறதோ அந்த இருதயத்தை கர்த்தர் அதனுடைய அங்கலாய்ப்பை கேட்டு பிரச்சனையை விடுதலை பண்ண வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் கிடையாதுங்க, உபாகமம் 31:3 சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் வாக்கு தத்தமா திரும்ப திரும்ப மோசேட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறார். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார், அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார், நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய். கர்த்தர் சொல்றாரு மோசேட்ட, நீ கிளம்பிடுவப்பா, யோசுவா அதுக்கப்புறம் நடத்துவாங்கிறார். ஏன் மோசேயை கானானுக்குள் பிரவேசிக்க கர்த்தர் அனுமதிக்கவில்லை என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் ஒரு இடத்துல நீ உன் செங்கோலை நீட்டி அந்த தண்ணீர் என்ன பண்ணு தொடு அப்படிம்பாரு. ஆனா இவர் கோபத்தை அடிச்சிருவாரு. இந்த இஸ்ரவேல் மக்களுடைய முறுமுறுப்பு தாங்காம இவருடைய கோபத்தை அதுல காட்டிடுவார். பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள் எல்லாமே புதிய ஏற்பாட்டுல நிறைவேறும்படியாய் கர்த்தர் அதை நடத்தி கொண்டு வந்தார். அந்த ஒரு சின்ன விஷயத்த மோசே கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிடுவார். அதனால்தான் அவனை கானானுக்குள்ள பிரவேசிக்க விட மாட்டார். உபாகம் 31:4 இப்போ கர்த்தர் மோசேட்ட சொல்லிட்டாரு, எப்ப நீ கிளம்ப போற, நீ கானானுக்குள்ள பிரவேசிக்க மாட்ட, உன்னை நான் என்ன பண்ணுவேன், ஒரு மலை பிரதேசத்துல இருந்து நான் உன்னை போய் எடுத்துக்கிடுவேன், சரியா, உன் சரீரத்தையும் பிசாசு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவனை மலையில கொண்டு போய் கர்த்தர் அவனை எடுத்து அவன் மரித்தான். அவனுடைய சரீரம் கூட பிசாசுக்கு கிடைக்கல. ஸ்தோத்திரம். அந்த சூழ்நிலை கர்த்தர் சொல்கிறாரு, யோசுவாவை கூட்டு. இந்த யோசுவா எப்படிப்பட்டவனா என்ன நீங்க வேதத்தை தியானிச்சு பாத்தீங்கன்னா, இவன் எப்பவுமே என்ன பண்ணுவான்னா ஆசாரியர் கூடாரத்தை விட்டு விலகாம அங்கே இருப்பான், ஒரு வாலிபன். இப்ப வாலிபர்கள் எங்க பண்றாங்கன்னா வேற வழியில போறாங்க, தேவ சந்நிதியில உட்காராம உலகத்தை பிடில, உலகத்தை ட்ரெடிஷனல்ல 2K கிட்ஸ் சொல்லிட்டு வேற வேற பாதைக்கு மாறி போறாங்க. ஆனால் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று தேவன் சொல்லி இருந்தார். இப்ப யோசுவா என்ன பண்றான்னா அந்த ஆசாரிப்பு கூடாரத்துல இருந்தான். யோசுவாவும் காலேப்பும் தேவனுக்காய் வைராக்கியமா இருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை பார்த்துட்டு வந்து அங்க இருக்கிற மக்களை பார்த்து பயந்தாங்க, பிடிக்க முடியாதுன்னு முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் இந்த யோசுவாவும் காலேப்பும் நம்ம போய் அவங்களை வீழ்த்த முடியும்னு அவர்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தார்கள். அந்த நம்பிக்கையை தான் கர்த்தர் பார்த்தார். இப்போ மோசே எடுக்க போறதுக்கு முன்னாடி அவன் தேற்றான். யாரை தேற்றான்? அந்த யோசுவாவையும் காலேப்பையும் தேற்றான். கர்த்தர் அளித்த எமோரியன் ராஜாக்களாகிய
கர்த்தர் உங்களுக்காக என்ன பண்ணாரு, எனக்காக யுத்தம் பண்ணார். நீங்க என்னோட வரும்போது டிராவல் பண்ணும்போது நம்ம எவ்வளவு விஷயத்த பார்த்திருக்கோம். எரிகோ கோட்டை என்ன பண்ணாரு, பாட்டை பாடி வந்தா உடைஞ்சு விழுந்துச்சு. இன்னும் அநேகர் என்ன பண்ணா, நம்ம தேவனுடைய கரத்தை கண்டு பயந்து ஓடினாங்க. அநேகர் நம்மளோட சமாதானம் ஆனாங்க. நம்முடைய தேவனுடைய கரத்துக்கு தப்பு வைக்க யாருமே கிடையாது. நாம் போனாலும் கர்த்தர் உங்களோடு இருப்பார்னு சொல்லிட்டு தான் மோசே இந்த யோசுவாவோடு தேட்டுகிறான். கர்த்தர் உபாகம் 31:4 கர்த்தர் அளித்த எமோரியரின் ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் அவர்கள் தேசத்திற்கும் செய்தது போலவே அவர்களுக்கும் செய்வார். இதுக்கப்புறம் நீங்க 2 ஜாதி தான் வச்சிருக்காங்க, இன்னும் 4 ஜாதி இருக்கு. 4 ஜாதியும் கர்த்தர் உங்களுக்காக நினைச்சுவாரு, அழிப்பார். உபாகம் 31:6 மோசையை கொண்டு கர்த்தர் திரும்ப என்ன பண்றானா, பலப்படுத்துகிறார். அந்த வார்த்தை இன்னைக்கு நமக்கும் பொருந்துங்க. நீங்கள் பலம் கொண்டு திடமனதா இருங்கள். நீங்க என்ன பண்ணா, இந்த சூழ்நிலையை கண்டு நீங்க சோர்ந்து போகாத. நீ உன் இருதயத்தை திடப்படுத்து. தேவன் என் மேல் வைத்திருக்க திட்டம் பெரியது, அவர் நடத்துவார்னு அவர் மேல விசுவாசமா இருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். ஐயோ அவர் என்ன வேலையை விட்டு தூக்கிடுவார், இவர் இதை பண்ணிடுவார், இவங்க என்ன அழிச்சுவார், அதெல்லாம் you don't fear about them. கர்த்தர் உங்களுக்காக நின்று யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுது. பக்கத்து வீட்டுக்கார முறுமுறுக்கிறானா, பக்கத்து அவன் சூனியம் வைக்கிறாளா, இவ ஒரு கட்ட வைக்கிறாளா, அதுக்காக சோர்ந்தே போகாத. அவர் உனக்காக யுத்தம் செய்வார்னு வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டிருக்குது. உன் தேவனாய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறான்னு சொல்லியிருக்கு. ஆனா புதிய ஏற்பாடுல சொல்லும் போது இயேசு சொல்கிறார், பரிசுத்தவாகிய தேற்றவாளனை நான் உங்களுக்காக விட்டு போகிறேன். அந்த தேற்றவாளனாய பரிசுத்தாவி உங்களுக்கு உள்ள இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்துல கூட வருவார்னாரு, இப்ப நமக்கு உள்ளே இருக்கிறார். உங்களில் இருப்ப அவனை உங்களுக்கு எதிராளியை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர் மகிமை பொருந்தவரால் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அந்த ரகசியத்தை புடிச்சுக்கோங்க. மோசையை கொண்டு சொல்கிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். இந்த வார்த்தையை நல்லா எழுதி வச்சுக்கோங்க. இதை நான் வாசிச்சுட்டு இருக்கும்போது, தியானிச்சுட்டு இருக்கும்போது ஆவியான ஒரு அபிஷேகத்துல நிறைந்ததை நான் உணர முடிஞ்சது. அதனால இந்த வசனத்தை நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இதை நீங்க தனி ஜெபத்துல வச்சு பிரேயரும் பண்ணுங்க. சில வார்த்தைகள் தான் பொக்கிஷமா கிடைக்கும். கோல்டும் டைமண்டும் விலையேறப்பட்டது உலகம் சொல்லும், அவருடைய வார்த்தை மிகவும் விலையேறப்பட்டது. உபாகம் 31 8 வசனத்தை எடுத்துக்கங்க. உங்க கைகளை பேனா இருக்கணும், எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இந்த வார்த்தை நாம் தியானிக்கும் போது ஒரு அபிஷேகத்தை நான் உணர முடிந்தது. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். நீ எங்க போனாலும் உனக்கு முன்னாடி அவர் தூதனை அனுப்புறார். உங்களுக்கு முன்னாடி அவர் போய் இருக்கிறார். நீ ஹாஸ்பிட்டலுக்கு போறியா, உனக்கு இது ஆயிரம், நீ பயந்து போறியா, உனக்கு முன்னாடி அங்க போய் காத்துட்டு இருக்கிறார். என் பிள்ளை என்ன நோக்கி கூப்பிடுவானா, கூப்பிட்டான உடனே என்ன, இந்த டெஸ்ட்ல இது ஃபெயிலியர்னு நான் காட்டிடுவேன். உலக மனுஷன் ஷாக் ஆவான். எனக்கு இந்த வேலை வேணும் அப்படின்னு நீ போகும்போது நீ அவர்கிட்ட ஜெபிச்சுட்டு போனா உனக்காக அவர் அங்க போய் காத்துக்கிட்டு இருப்பார். அந்த மனுஷனுடைய சிந்தனையை மாற்றி உனக்கான ஒரு காரியத்தை அவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுங்க. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அவர் உன்னோட இருப்பார், உன் கூட இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். எதுக்கு நம்ம பயப்படணும், எதுக்கு நம்ம சோர்ந்து போகணும், எதுக்கு திகஞ்சு போகணும், அதெல்லாம் தேவையே கிடையாது. அவர் நமக்கு கூட இருக்கிறாருங்க. He will be with thee. He will not fail thee. அவர் தோற்று போகிறவர் அல்லன்னு சொல்லி இருக்கு. Neither forsake thee. Fear not, neither be dismayed. நீங்க எதுக்குமே கலங்க வேண்டாம், துவண்டு போக வேண்டாம். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உங்களை கைவிடுவதும் இல்லை. இது எல்லாம் சொல்லிட்டு வரும்போது கர்த்தர் இந்த 6 ஜாதிகளை அழிக்க சொல்கிறார். ஆனா சில ஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த நிமித்தமாய் அவங்களுக்காக சொல்ல மாறாத தேவன்ங்க. உலகத்துல வாக்குத்தத்தம் சொன்னவனும் பிராமிஸ் பண்ணவனும் மாறிடுவான். ஆனா கர்த்தர் வாக்குத்தத்தம் சொன்னார்னா, தீர்க்க தரிசனம் உரைத்தார்னா, தீர்க்க தரிசி மண்ணுக்குள்ள போனாலும் தரிசனம் நிறைவேறுங்க. எலியா எடுக்கப்பட்ட போது எலிசாவிட்ட கேட்கிறா, எலிசா பார்த்து கேட்கிறான், உனக்கு என்ன வேணுங்கிறா? உம்மிடத்தில் உள்ள வரம் ரெட்டிப்பாய் வேணும்னு கேட்கிறான். ரெட்டிப்பாய் வரம் வேணும்னு கேட்டாச்சு. நீ என்ன எடுக்கப்படும் போது பார்த்தா உனக்கு கிடைக்குங்கிறான். அவர் ரதத்தின் மேல ஏறி போறத பாக்குறான், ரெட்டிப்பா கிடைச்சிருச்சு.
ஆனா ரெட்டிப்பான வரங்கள் நிறைவேறதுக்கு முன்பதாகவே அவன் ஒரு குறிப்பிட்ட வரங்களுக்கு ஒரு வரம் பெண்டிங்ல இருக்கும்போது அவன் மறிச்சுதான். யாரு? இந்த எலிசா செத்து போயிடும். எலிசாவினுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணியாச்சு. வாக்குத்தத்தம் என்ன? எலிசா செய்த அற்புதத்தை அவன் அப்படியே ரெட்டிப்பா செய்யணும். ஆனா ஒரு 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 தரிசனம், ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேறாம பெண்டிங்கா இருக்கு. அப்போ தரியுடைய தண்டுகள் ஒரு ஒரு செத்த பிரேதத்தை எடுத்து கொண்டு வந்து எலிசாவுடைய சரீரத்தில் அடக்கம் பண்ணப்பட்ட அந்த பிரேத கல்லறை மீது தெரியாம வச்சிருந்தாங்க. செத்த சரீரம் உயிரோடு இருந்துச்சு. வாக்குத்தத்தம் என்னைக்குமே போய் போதாது. தீர்க்க தரிசி மறிச்சு மண்ணுக்குள்ள போனாலும் அவன் தீர்க்க தரிசனம் நிறைவேறும். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. திகையாதே, கலங்காதே. வாக்குரைத்தவர் வாக்கை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். உபாகம் 2:4 கர்த்தர் திரும்ப மேல இது வரைக்கும் பார்த்தோம். ஒரு 6 ஜாதிகளை அழிக்கும்படியா கர்த்தர் நம்மாரு, விரட்டும்படியான அதிகாரம் கொடுத்தாரு. அதுல 2 ஜாதிகளை பார்த்தோம். இப்போ சில ஜாதிகளை கர்த்தர் அழிக்க கூடாதுன்னு இந்த இஸ்ரவேல்ல இருந்து வர்ற மக்கள்கிட்ட சொல்றார். அதுல 3 ஜாதி. ஒண்ணு வந்து ஏசா, யாக்கோபுடைய சகோதரனுடைய ஜெனரேஷன் பை ஜெனரேஷன் வர்ற அந்த சந்ததி. அதுக்கப்புறம் லோத்துக்கு பிறந்த அவருடைய மகள்கள் மூலமா பிறந்த மோவாபிய அம்மோனிய ஸ்திரீகள், அவங்களுடைய சந்ததியை அழிக்க கூடாதுங்கிறாரு. எப்ப அவன் தவறான உறவுல பிறந்தவன், அவனை அழிக்க கூடாதுன்னு சொல்றாரு. இப்ப இந்த ஏசாவை பாத்தீங்க அப்படின்னா, ஏசாவை எதுக்கு கர்த்தர் வந்து இந்த இஸ்ரவேல் மக்கள் பிரயாணம் பண்ணி வரும்போது உபாகமம் 2:4 சொல்லியிருக்காரு. நீ ஜனங்களுக்கு நீ கட்டளையிடுறது என்னவென்றால், மோசேட்ட கர்த்தர் சொல்றாரு, நீ போய் ஜனங்கள்ட்ட என்ன பண்ணு, சில கண்டிஷன்ஸை வைங்கிறாரு. சேயீரிலே குடியிருக்கிற ஏசாவின் புத்திரரான உங்கள் சகோதரன் எல்லையை கடக்க போறீர்கள். நீங்க என்ன பண்ணீங்க, இவ்வளவுதான் பிரயாணம் பண்ணிட்டீங்க. அடுத்து சேயீர் பட்டணத்தை கடக்க போறீங்க. அங்க யார் குடியிருக்கிறார்னா ஏசாவுடைய சந்ததியுடைய பிள்ளைகள் அங்க இருக்கிறாங்க. அவர்கள் உங்களுக்கு பயப்படுவார்கள். அந்த மக்கள் உங்களுடைய செய்திகள்லாம் கேட்டு பயந்து போய் நொந்து போயிருக்கிறான். நீங்களோ மிகவும் எச்சரிக்கையா இருங்கள். அவர்களோட போர் செய்ய வேண்டாம். அவர்கள் தேசத்துல ஒரு அடி நிலம் உங்களுக்கு கொட. சேயீர் மலை நாட்டை ஏசாவுக்கு சுதந்திரமா கொடுத்திருக்கேன். 2:5 2:6 சொல்லுது. போஜன பதார்த்தங்களை அவர்கள் கையிலே பணத்திற்கு வாங்கி புசித்து தண்ணீரையும் அவர்கள் கையிலே பணத்திற்கு வாங்கி குடியுங்கள். எப்ப அங்க இருந்து வரும்போது எமோரியர் அடிக்கிறாரு, சீகோக் அடிக்கிறாரு, காணாரு, ஒரு 6 ஜெனரேஷன் அடிப்பான், கொள்ளுவேன். நீங்க போற இடத்தெல்லாம், அதுவும் எகிப்துல வரும்போது எகிப்துடைய தலைச்சிலம் பிள்ளையெல்லாம் அழிச்சு போட்டு பார்வோனுடைய சேனைகள்லாம் சிவந்த சமுத்திரத்துல மூடி போட்டு அவ்வளவு பயங்கரமும் வல்லமையுமா கொண்டு வந்து எரியோ கோட்டை இது வரைக்கும் எவனும் உடைச்சல துதியினால உடைக்க வச்சு அவ்வளவு காரியங்களை நடத்தி கொண்டு வந்த தேவன் இங்க வந்து ஏசாவட்ட வந்த உடனே இந்த மக்களை பார்த்து சொல்றாரு, அவங்க குறிச்சு அவங்க தான் கை மட்டும் வைக்காங்கிறார். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஏசாவுடைய ஜீவிதம் அப்படி இருந்துச்சுங்க. தன்னுடைய அபிஷேகத்தையும் தன்னுடைய வரங்களையும் வாங்கி கொண்டு அவன் சகோதரனை விட்டு ஏமாத்திட்டு ஓடி போயிடுறான். ரிட்டர்ன் வரும்போது ஏசாட்ட படைபலம் இருக்கு, ஏசாட்ட யுத்த வீரன், அவன் ஒரு பராக்கிரமசாலி. இவன் வரும்போது யாக்கோபுடைய 12 பிள்ளைகள் எல்லாம் வரும்போது இவங்களை யாரையுமே அவன் அழிக்கல. என்னுடைய சகோதரர்கள், இவனுடைய உடன்பிறப்புன்னு அவர்கள் மீது அவன் அன்பு செலுத்தினாங்க. அந்த இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். தேவ பிள்ளைகளே, நம்முடைய இருதயமும் நம்முடைய ஜீவிதமும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தக்கனமானிக்கு ஏசா செத்து மண்ணுக்குள்ள போயிட்டான். ஏசாவின் சந்ததி அதுக்கப்புறம் உள்ள ஜெனரேஷன் தான் வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த ஜெனரேஷனுக்காக கத்துக்கிறாரு. அந்த ஒரு மனுஷனுடைய நீதியின் நிமித்தமாய் இந்த ஜனங்களை ஒருத்தர், இந்த ஏசா யார் தெரியுமா? உங்களுக்கு அப்பனா பிறந்த யாக்கோபுடைய கூட பிறந்த அண்ணன், அவன் ஜெனரேஷன். அவன் மட்டும் அன்னைக்கு நினைச்சிருந்தானா நீங்களும் உயிரோட இருந்துக்க மாட்டீங்க, எல்லாத்தையும் வெட்டி கொண்டு இருப்பான். ஆனா அவன் இறங்குறவனா இருந்தான். அந்த சந்ததிக்கு சேயீர் பட்டணத்தை நான் அவங்களுக்கு சுதந்திரமா கொடுத்திருக்கேன். அந்த எல்லையை கடந்து போகும்போது அவங்க மேல நீ கை மட்டும் வைக்காதன்னு யார்கிட்ட? இந்த இஸ்ரவேல் மக்கள்கிட்ட கர்த்தர் மோசையை கொண்டு வாக்குத்தத்தம் உரைக்கிறார். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறவர்களே, நாம் கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவித்தால் அவருக்கு பயந்து நீதியோடும் அவருடைய கிரியைகளையும் அவருடைய சத்தியத்தையும் அறிவிப்பீர்களானா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், சத்தியம் உங்களை அபிஷேகிக்கும். உங்கள் சந்ததியும் உங்களுடைய சந்ததியோட சந்ததியும் அவர் பாதுகாப்பார். எப்படி பாதுகாப்பார்னா, இந்த ஏசா அன்னைக்கு கர்த்தருக்கு பிரியமா செஞ்சான். ரிட்டர்ன் வரும்போது ஏசாவே செத்து போயிட்டான். ஆனா வாக்குத்தத்தம் சொன்ன தேவர், வாக்குரைத்தவர் சொல்றாரு, இஸ்ரேல் மக்களை பார்த்தாரு,
அந்த நாட்டுல போய் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு எகிப்துல இருந்து வரும்போது எவ்வளவு காசு கொண்டு வந்தேன், எல்லா காசுலயும் நீங்க அவங்கள்ட்ட தண்ணி குடிச்சாலும் தண்ணீருக்கு காசு வாங்கி கொடுங்கிறாரு. ஜீவிதம் எப்படி இருக்குமோ அது மாதிரிதான் வாழ்க்கைங்க. உபாகமம் 2ஆம் அதிகாரம் நீங்க வாசிச்சு பாத்தீங்க, 2ஆம் அதிகாரத்துல அதோட தொடர்ச்சியில உன் தேவனாய கர்த்தர் உன் கை கிரி எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியில நடந்து வந்தீங்க, இதெல்லாம் சொல்லும்போது கர்த்தர் சொல்றாரு, எப்ப நீங்க அங்கிருந்து நடந்து வரும்போது 40 வருஷமா உன் தேவனாய கர்த்தராக்கனா உங்களுக்கு எதுவுமே குறைவில்லாம நடத்தி வந்தேன். வானத்தின் மன்னாவை கொண்டு போச்சுட்டேன், காடக்கறி வேணுன கறியையும் கொடுத்தேன், தண்ணீர் கசப்பா இருக்குன மாறாவின் தண்ணீரை மதுரமா மாத்தினேன். உன் வாழ்க்கை கசப்பா இருக்குன்னா தேவ சந்நிதியில ஊத்தி அழு, அதை மதுரமாய் மாற்றுகிறவர் தேவன். தேவையில்லாத மனுஷன் போய் புலம்பாங்கிறாரு. உபாகமம் 2:9 முதல்ல ஏசாவை காப்பாத்தி விட்டாரு. 2வது லோத்துக்கு பிறந்த அவருடைய மகள்கள் மூலமா பிறந்த மூவாப் அம்மோதிய சந்ததி. இப்ப இவங்க அடுத்த பட்டணத்துக்கு டிராவல் பண்ணி வராங்க, சேயரை தாண்டி. உபாகமம் 2:9 நீ அப்ப கர்த்தர் என்னை நோக்கி, இந்த மோசையை நோக்கி சொல்றா, நீ மோவாபை வருத்தப்படுத்தாமலும் அவர்களுடைய போர் செய்யாமலும் இரு. இப்போ இது கர்த்தருடைய திட்டத்தின் பிளானை என்ன பண்ணானா, இந்த இடத்துல அவங்கள யூகிக்க முடியல. எப்ப அந்த மோவாப் என்னது லோத்து அந்த சோதோம் குமரா அழிக்கும்போது வெளியில ஓடி வந்தான், அவருடைய மகள்களே இந்த தன்னுடைய தகப்பனோடு தவறான உறவு புரிஞ்சு பிறந்தவர்கள் அந்த மோவாப் அம்மோனிய சந்ததி. இந்த சந்ததியை கர்த்தர் ஏன் பாதுகாக்கணும்? அவங்கள வருத்தப்படுத்தாத, அவங்களோட போர் செய்யாத. அவர் அந்த தேசத்தை சுதந்திரம் இருக்கிறதுக்கு 6 என்னும் பட்டணத்துல சீமைய லோத்து புத்திரருக்கு சுதந்திரமா கொடுத்துட்டேன், அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணாங்கிறாரு. ஹல்லேலூயா. இப்ப இந்த மோவாப்பை குறிச்சு பாத்தீங்கன்னா, இங்க அவர் ரட்சித்து வச்சிருக்கேன்னா, இங்க இருந்தா நான் என்ன பண்ண போறேன், ரூத்தை எழுப்ப போறேன். இந்த மோவாபிய சந்ததியை சேர்ந்தவன் தான் இந்த ரூத் என்ன பண்றான்னா, நெகோமியுடைய ஜீவியத்துல எல்லாத்தையும் இழந்து போன சூழ்நிலையிலும் எப்படிதான் புருஷன் செத்து போயிட்டான், 2 பிள்ளைகளும் செத்து போயிருச்சு, எங்களுக்கு பிறந்த 5 ஆண் குழந்தைகளும் செத்து போய் சொத்துக்கள் எல்லாம் அழிஞ்சு வறுமையில இருக்கிறா, ஆனால் இன்னும் அவள் கர்த்தர் மேல் பிரியமா இருக்கிறா, இன்னும் அவன் என்கிட்ட கோவப்படாம இருக்கிறா. அவருடைய சுபாவம், எங்க மாமியாருடைய ஸ்டைலு டிஃப்ரெண்டா இருக்கு. I couldn't identify how it is. இந்த மோவாபிய ஸ்திரியாய ரூத்துக்கு என்ன பண்றா, எங்க குல வழக்கம் இது கிடையாது, மாமியார் தான் காசு கொடுத்து மருமகளை வாங்கிட்டு தான் மருமக அந்த வீட்டுக்கு அடிமையா மாமியார் என்னன்னாலும் பண்ணலாம். எங்க மோவாபிய சந்ததியில எல்லாமே அப்படித்தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஏன் மாமியார் என்ன அப்படி நடத்தல? எங்களால என் புருஷன் செத்து போயிட்டான சூழ்நிலை இருந்தாலுமே இன்னும் எங்க அப்படி நடத்தல. அந்த திட்டம் பெரிதா இருந்தால்தான் கர்த்தர் இங்க இஸ்ரேல் மக்கள்கிட்ட வரும்போது இந்த மோவாபிய சந்ததியினவனத தொடாத. இந்த ரூத்தை கொண்டுதான் போவாசுக்கு சென்று அதுல இருந்துதான் மேசியா வரணுங்கிற தரிசனம் முன்னதாக கர்த்தர் பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் அவருடைய பிளான் டிஃப்ரெண்டா இருக்கும், அவருடைய நடத்துதல் டிஃப்ரெண்டா இருக்கும், அவருடைய வழிகளை அறியத்தக்கவன் ஒருவனுமே இல்லைன்னு வேதம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. யாத்திரை 33:3 சொல்லும் போது கர்த்தர் சொல்கிறாரு, இந்த இஸ்ரவேல் மக்களை பார்த்து இந்த 32ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா, மோசே 31ஆம் அதிகாரத்தை இங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, மோசே சீனாய் மலையில போய் தேவ சந்நிதியில உட்கார்ந்து அழுது ஜெபம் பண்ணி இந்த 10 கட்டளையை வாங்குவான். அந்த 10 கட்டளையை வாங்கும் போது யாத்திரா 31:18 சொல்லுது, தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். கர்த்தரே என்ன பண்றான்னா, 32:16 வாசி பாத்தீங்கன்னா, அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளிலே பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்தாயும் இருந்துச்சு. சீனாய் மலையில 31லயும் 32லயும் வாசி பாத்தீங்கன்னா இருக்கும். சீனாய் மலையில கூப்பிட்டு அந்த 10 கற்பனை யாத்திரையாம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்துல கொடுக்கப்பட்ட 10 கட்டளையும் கர்த்தரை எழுதி கொடுத்து அனுப்பி விடுறாரு. இவன் அங்க மேல மலையில இருக்கும்போது கேட்டீங்கன்னா, இந்த இஸ்ரவேல் மக்களுடைய செயல்கள் மாறுதலா முடியுது. இவங்க எல்லாம் முறுமுறுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க, புலம்ப ஆரம்பிச்சிருந்தாங்க. யாரு? இந்த மோசையுடைய அண்ணனாகிய ஆரோன்ட்டு போயிட்டு மேல போன யாருக்கு, மோசைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, எங்களை நடத்தி வந்த தெய்வங்கள் எதுன்னு எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க புலம்பி அவனை டார்ச்சர் பண்றாங்க. அப்ப அவன் என்ன சொல்றான், உன் கையில இருக்க நகையெல்லாம் கொண்டு வாங்குறான். அந்த நகைகளை வச்சுதான் இந்த 32:12 பாத்தீங்கன்னா, சிற்ப கருவியினால ஒரு கன்று குட்டியை செஞ்சு இதுதான் உங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த தெய்வம்னு சொல்லிட்டு இந்த ஆரோன் இந்த இஸ்ரவேல் மக்கள்கிட்ட போய் கொடுத்துருந்தான்.
இவங்க இதுக்கு பண்டிகை வச்சு கொண்டாடி அப்படி இப்படின்னு பயங்கரமா செழிப்பா இருக்கிறாங்க. அப்ப மேல இருக்கும்போது கர்த்தர் சொல்றாரு, தீர்க்க தரிசிகளுக்கு கர்த்தர் என்ன பண்றாருன்னா முன்னதே வெளிப்படுத்துவாரு. மோசேட்ட பேசுறாரு, எப்பா இங்க பாரு, என்ன விட்டுரு, இந்த ஜனங்கள் வணங்கா காலத்துல ஜனங்கள். 33:3 சொல்றாரு, ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவிலே செல்ல மாட்டேன், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் உங்க கூட டிராவல் பண்றேன், உங்க கூட தான் இருப்பேன், உங்களை அப்படி நடத்துவேன் இப்படி நடத்துவேன் எல்லாமே வாக்குத்தத்தமா சொல்லிட்டு இருக்காரு. ஆனா காலங்கள் போன உடனே இவங்க சிலையை கும்பிட்டு வச்சு அந்த சிலையை ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி அதை வணங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்ப மேல கர்த்தர் இதுக்கு முன்னாடி யாத்திராவும் 20ஆம் அதிகாரத்துல இந்த வசனம் சொல்றாரு, ஒரு மேலே ஒரு சொரூபத்திலே ஆயிலும், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சுரூபத்தை ஆயிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆயிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், நீ அவனை நமஸ்கரிக்கவும் வேண்டாம், சேவிக்கவும் நான் வேண்டாம்னு சொல்லிடுறாரு. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கன்றுக்குட்டியை கூட்டு கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. மேலே கர்த்தர் என்ன பண்றாருன்னா, யாத்திரை 32ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா மோசையோட கர்த்தர் பேசுறாரு, என்னை விட்டு இந்த ஜனங்களை நான் கொண்டு போட்டிருந்தேன், இவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க, இங்க பாரு ஒரு சிலையை கும்பிட்டு ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி அதுதான் அவங்களை காப்பாத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீ மட்டும் என்னை விட்டு அவங்க அழிச்சு போட்டுருந்தாரு. மோசே ரொம்ப திறப்பின் வாசல் இருந்து கெஞ்சி கூத்தாடுறான், தயவு செஞ்சு என்ன செய்யும், நீ இப்படி அழிச்சு போட்டீங்கன்னா எகிப்துல இந்த செய்தி போச்சுன்னா அவங்க எல்லாம் ஒரு நாமத்தை தூசிக்க ஆரம்பிச்சிருவீங்க, அதனால தயவு செஞ்சு மன்னிச்சுன்னு ரெக்வெஸ்ட் பண்ணிட்டு கீழே இறங்கி வரான். இறங்கி வரும்போது யோசுவா கேக்குறான், இதோ பாளையத்துல யுத்த சத்தம் மாதிரி கேக்குது, யாரும் சண்டைக்கு வந்துட்டாங்களாம். ஆனா என் மோசே மேல தேவனோட பேசும்போது கர்த்தர் சொல்லிட்டாரு, அவங்க கன்றுக்குட்டியை கும்பிட்டு இருக்காங்க, அவங்க விடு நான் கொண்டுறங்கும் போது அவன் ரெக்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தனால, எப்பா இது யுத்த சத்தம் கிடையாது, இது எப்படிப்பட்ட சத்தமா இருக்கு தெரியுமா, இது ஒரு ஆடல் பாடல் ஜெயதுடைய சத்தமா இருக்கு. கிட்ட போன உடனே அவன் பாளையத்தை சமீபித்து வந்த உடனே யாத்திரை 32:19 சொல்லிருக்கு, கன்றுக்குட்டியையும் நடத்தையும் கண்டபோது மோசே கோபம் மூண்டவனாகி தன் கையில் இருந்த பழைகளை மலையில அடிச்சு எரிஞ்சு உடைச்சு போட்டாங்க. நீங்க நல்லா வாசி பாத்தீங்கன்னா யாத்திரை 31:18 கர்த்தர் தன்னுடைய விரலினாலதான் அந்த வார்த்தையை எழுதியிருக்கிறார். யாத்திரை 32:16 தேவன் தான் அந்த பலகையே செஞ்சிருக்காரு. மனுஷன் செஞ்ச டெக்னாலஜி இப்படி இருக்குன்னா கர்த்தர் உருவாக்கி கொடுத்த பலகை எவ்வளவு சூப்பரா இருந்திருக்கும். அந்த கற்பலகை அதுல எழுதுற கர்த்தர் எழுதின எழுத்து எவ்வளவு சூப்பரா இருந்திருக்கும். ஹல்லேலூயா. அது எல்லாமே இவங்க செஞ்சதுனால உடைச்சு போட்டுட்டான். யாத்திரை 33:11 சொல்றாரு, தன் சிநேகிதரோடு பேசுறது போல கர்த்தர் மோசையோட முகமுகமா பேசினாராம். யோசுவா ஆசாரிப்பு கூடத்தை விட்டாம அங்கே இருந்தான். அடுத்த வாரத்தை நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, அவருடைய கிருபையை குறித்தும் அவர் சமூகம் எப்படி நடத்துனதை குறித்து நம்ம தியானிக்க போறோங்க. ஹல்லேலூயா. சில நேரங்கள்ல சில விஷயத்துல கர்த்தர் எனக்கு இதை செய்யலன்னா நம்ம சோர்ந்து போயிடுறோம், நம்ம துவண்டு போயிடுறோம். இதே மோசே அவர்கிட்ட கேட்கும் போது கேட்கிறான், யாத்திரா 33:12 நீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போன்னு சொன்ன உடனே நான் அப்பவுமே என்ன பண்ணேன், அங்க இருக்கும் போதே முடிச்சல் எடுக்கும்போது வேண்டான்னு சொன்னேன், நீ தானே போன்னு சொன்னீரு, எங்க கூட யார அனுப்புன்னு எனக்கு தெரியாது, நீ சொன்னின்னு வந்துட்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்றும் என் கண்கள் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னது உண்டேங்கிறான். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு மேல அவருடைய கிருபையும் அவருடைய கண்களையும் நம்மள வைத்திருக்கிறாருங்க. சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க. அவர் சகலத்தையும் தப்புவித்து விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார். அவருடைய கிருபையை நாடுங்க, அவருடைய தயவை நாடுங்க. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேங்கிறார். அவருடைய வாக்குத்தத்தமும் அவருடைய நடத்துதலையும் உலக மனுஷனால புரிஞ்சிக்கவே முடியாதுங்க. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம்,
வல்ல ஆவி மாறி ஊற்றுவி. ஐயா வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவி. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் உயர்ந்தவர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, ஐயா வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், உடைய வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் தகப்பனே. ஓ ஹalleluya. சரீர ரீதிகளில் ஓ சோர்வின் உபத்திரவத்துல இருக்கிறவர்கள் மீது பிதாவே உடைய ரத்தத்தின் கைகளை, உடைய ஆணி பாய்ந்த கைகளை வைக்கிறேன் தகப்பனே. ஓ ஹalleluya. சிலருடைய சரீர கட்டுகள், ஓ சரீர அசுசியங்கள், அநேக நாட்களாய் வைத்திருந்த அடைப்பின் கட்டுகள், ஓ கற்ப கட்டுகள் ஒரு விடுதலையாய் வருகிறது. ஓ கர்த்தர் காரியத்தை கைகூடி வர செய்கிறார். ஓ ஹalleluya. உனக்காய் ஒரு யுத்த வீரனை தேவன் அனுப்புகிறார். ஒரு தூதன் உனக்காய் யுத்தம் செய்து உன் சிந்தனை மண்டலங்கள்ல உன்னோடு போராடி கொண்டிருக்கிற ஆவிகளிலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுக்கிறார். ஒரு அற்புதம் உனக்காய் இடைபெற்று வருகிறது. விசுவாசித்துக்கொள், ஓ பெற்றுக்கொள். தேவ பலன் உன் மீது பூரணமாய் இறங்கி வருகிறது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சுற்ற வித்து கொண்டு, ஓ உன் சிந்தனையையும் உன் செயல்களையும் சுற்ற விட்டு கொண்டு ஒரு நிலையான டிசிஷனை எடுக்க விடாதபடியா குழப்புகிற ஆவி இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் சிந்தனை விட்டு போக முடியா கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. பிதாவே ரத்தத்தை தெளிக்கிறேன். ஆவியில பலப்படுத்துங்க. ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஒரு அற்புதம் உண்டாகட்டும் தகப்பனே. நீரே பலப்படுத்துங்க. ரத்த கோட்டைகளை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள எங்கள் பரம தகப்பனே. ஆமேன், 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 ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்க ஒவ்வொருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். ஆவியானவர் உங்களோடு இடைபடுவாராக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய தேற்றுதலின் ஆவியும் பரிசுத்த ஆவியானவரும் இடைப்பட்டு ஒரு சமாதானத்தையும் வரும் நாட்களிலே இந்த மோசையோடு சொல்லப்பட்ட இந்த இஸ்ரவேலுக்கு செய்த அநேக அற்புதங்களும் அநேக அதிசயங்களும் உங்கள் வாழ்விலே பழிக்கும்படியாய் கர்த்தர் இடைப்பட்டு வருகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாமே ஆகும் என்று கர்த்தர் சொல்கிறார். பிதாவே ரத்தத்தை தெளிக்கிறேன். ஆவியில பலப்படுத்துங்க. ஒரு விடுதலையின் கரம் இடைபெறட்டும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள எங்கள் பரம தகப்பனே. ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.